அப்போ விசாரிக்கிற யாரோ ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமாக அவங்களுக்கு மேரேஜ் ஒரு 3 monthsல. ஸோ அது வரைக்கும் அவங்க நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் நடிப்பாங்களா தெரியல. இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இவங்க எல்லாரையும் ஃபைன் பண்ணுறேன், பேரலாக தேடிட்டு இருக்கேன் இந்த சிஸ்டர் கேரக்டருக்கு. யாரும் கரெக்டாக அமையல, எதுவுமே கரெக்டாக அமையல. சரி அவங்க இருந்தால் நல்லா இருக்கும், பட் அவங்க தான் 3 மாதத்துக்கு இல்லையே இப்படியே நினச்சிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒரு நியூஸில் பார்க்குறேன் அவங்க மேரேஜ்ன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க நேற்று மேரேஜ் முடிஞ்சிருக்க ஒரு நியூஸில் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நம்பரை பிடிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மனசாட்சியே இல்லாமல் மேரேஜுக்கு மறுநாளே அவங்கள ரீச் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் நடிப்பீங்களா அந்த மாதிரி கேட்டோம். பட் அவங்க இல்லை நான் நடிக்கணும் தான் இருக்கேன், அப்படிலாம் யார் சொன்னாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் அவங்க நெக்ஸ்ட் டேவே வந்தாங்க, வந்து மீட் பண்ணேன். ஸோ பயங்கர அந்த மீட்டிங்கே ஃபஸ்ட் டைம் மீட்டிங்லேயே நமக்கு 2 பேருக்கு ஒரு வேவ்லென்த் செட் ஆகும்ல, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஸோ நான் அவங்கள்ட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன். ஏன்னா நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கன்வின்ஸ் பண்ணாலுமே ஒரு ஹீரோட சிஸ்டர் ரோல் இவங்க நம்மக்கிட்ட ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு வேறு மாதிரி ஆயிருமானா அவங்களுக்கு எதுவும் அவங்க அப்படின்னு அவங்களுக்கும் அந்த மாதிரி டவுட்ஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ஸ்கிரிப்டாக கொடுத்துட்டேன். அவங்க மறுநாளே படிச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. சூப்பர்.